நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்கள் நினைவது லதா ராணி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னைக்கு இந்த பாதத்தில் ஒரு வகையான நம்ம அழுத்தம் ஏற்படுறதுனால நமக்கு பல நன்மைகள் இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் பெற்றோருடைய வீட்டில் நான் எப்படின்னா, அப்போல்லாம் இந்த சிமெண்ட்டு தரை தான். அப்போ அந்த சிமெண்ட்டு தரையில் எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீடு நல்லா வலிச்சு விட்டுட்டு தலகாணி போட்டு அப்படியே வெறும் நிலத்தில் படுத்து தூங்கிடுவோம் மத்தியான டைம்லலாம். இந்த சம்மர் வரும்போது எனக்கு ஏன் நான் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறேன்னா, இந்த மாதிரி அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய அந்த பள்ளி பருவ காலங்களில் டெய்லியும் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கரண்ட் கட் பண்ணுவாங்க சம்மரில். அந்த 2 மாதம் ஏப்ரல் மே இந்த 2 மாதத்தில் அந்த 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 1 மணி நேரம் டெய்லி கரண்ட் கட் உண்டு. அப்போது அதை அம்மா ஆட்சிக்கு அப்புறம் தான் அந்த 1 மணி நேரம் கரண்ட் கட்டே இல்லாமல் போச்சு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு நல்லா வலிச்சு விட்டுட்டு தலகாணி போட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவோம். அந்த 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 சிமெண்ட் தரையினுடைய அந்த கூலிங்காக இருக்கிறதுக்கு அந்த ஃபேன் இல்லைனா கூட அந்த வெக்கை அந்த உபசம் நமக்கு தெரியாது. அப்போது நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போது அப்படி வெறுநிலத்தில் படுத்தோம். அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்களில் வெறுநிலத்தில் படுக்கிறதா உட்காரக்கும் கூட நம்மளால முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் வலு இழந்து போச்சு. அதுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா சிமெண்ட் தரை தான். அங்கே வெறுங்காலில் தான் வீட்டுக்குள்ளே நடந்துருக்குறோம். வீட்டுக்குள்ளே செருப்பு போடுறது அப்படிங்கிறது நமக்கு பழக்கமே இல்லாத ஒன்று. அதுக்கப்புறம் திருமணமாகி வந்த வீட்டில் மொசைக் தரை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் 21 வருஷம் அந்த சிமெண்ட் தரையில் நம்ம நடந்து பழகின நமக்கு அந்த மொசைக்கில் நடக்கும்போது கால் ரொம்ப வலி எடுக்கும். அப்புறம் தலைவலியும் வந்துடும். அப்போ தொடர்ந்து அந்த வலி தாங்க முடியாமல் இருக்கும்போது தான் செருப்பு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம செருப்பு போட ஆரம்பித்தோம். அப்போது அந்த கால்களுக்கு ஒரு கடினமாக ஒரு சின்ன கல்லோ ஒரு எதுவுமே குத்தக்கூடிய அந்த இடம் இல்லாதனால அந்த கால் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது அந்த நம்ம வெறுங்காலில் நடக்காத ஒரு தன்மையும், அதுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டிலேருந்து திருமணமாகி ஃபுல் பெட்டு. அப்பெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை. பெட்டில் படுத்தா சூடு, ஒரு நோயினுடைய ஆரம்பம் உடல் சூடாக இருக்கிறதுனால தான் நமக்கு நோயே வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அப்போ அந்த பெட்டு வாழ்க்கை, காலில் செருப்பு போட்டு இருந்த அந்த சூழ்நிலை இதெல்லாமே நமக்கு அதிகப்படியான நோய்களை நோயே இல்லாமல் நம்ம அம்மா வீட்டிலேருந்து இங்கே வர்றோம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த முதுகு தண்டுவடத்தில் வலி, அதை தாண்டி எப்படி ஒவ்வொரு வழியாக 17 வியாதியோடு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தில் 17 வியாதி நமக்கு வந்துடுது. இதனுடைய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு இப்போ தான் அது நான் யோசிக்கிறேன். நம்ம பாயில் படுத்துட்டு இருந்தோம், அந்த பாயில் படுக்காமல் பெட்டுக்கு வந்தது. அடுத்தது வெறும் காலில் நடந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வெறும் காலில் நடக்காமல் செருப்பு போட்டு நடந்தது. இந்த ரெண்டுமே நமக்கு அதிகப்படியான நோய்கள் வரக்கு மிக முக்கியமான காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 8 போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 8 போடுற இடத்துல கொஞ்சம் சாஃப்டான கல்லுகள் பதிச்சிருக்கிறாங்க. அந்த கல்லில் நம்ம அப்படியே 8 போட்டு வரும்போது நம்ம காலில் அந்த ஒரு அந்த அக்கு பிரஷர் நிகழ்வு அங்கே நடக்கும்போது, ஏன்னா நம்மளுடைய கால்களினுடைய பாதத்தில் பார்த்தீங்கன்னா பெருவிரலிருந்து அந்த 5 விரல், அதுக்கப்புறம் இந்த முன்பகுதி, நடுப்பகுதி, பின்பகுதி, குதிங்கால் பகுதி, இது எல்லாத்துலேயுமே நம்ம உறுப்புகளினுடைய நரம்புகளினுடைய ஆரம்ப புள்ளிகள் இருக்கு. அப்போ அந்த இடத்துல அக்கு பிரஷர் பாத அழுத்த சிகிச்சை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் தூண்டப்படும் பொழுது நமக்கு நோயின் தாக்கம் படிப்படியாக குறையுது அப்படிங்கிறது ஒரு நிசப்தமான உண்மை. இப்போ நான் அந்த அக்கு பிரஷருக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு பேட் ஒன்று வச்சுருக்குறோம். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் நான் எப்போ நின்றுக்குவேன் அப்படின்னா, துணி துவைச்சிட்டு மடிக்கும்போது நிற்பேன், அதுக்கப்புறம் அயன் பண்ணும்போது நிற்பேன். அப்படி காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம், ரெண்டு டைம் அப்படி நின்றுட்டே இருக்கும்போது அது மேலே நல்ல ஊசி குத்துற மாதிரி இருக்கும். அப்படி தொடர்ந்து நம்ம வச்சுட்டே வரும்போது நமக்கு இந்த பாத அழுத்த சிகிச்சையின் மூலமாக நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது.
இதை நீங்கள் பார்க்குறவங்க இத்தனை நாள் இந்த மாதிரி ஒன்று பயன்படுத்தலை அப்படின்னா இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. நமக்கு இது 1 2 தான் நான் சொல்லிடுவேன். ஏன்னா உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் அதில் தூண்டப்படுது. அதனால் இதில் அதிகப்படியான நமக்கு பலன் கிடைக்குது. இது பார்க்குறவங்க இதை வாங்கி தொடர்ந்து செஞ்சு பலனடையுங்க. இது நான் எங்கள் வீட்டில் எப்படி இருக்குது, எந்த மாதிரி நான் பயன்படுத்துகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த கவர் போடாமல் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ இதில் நான் ஒரு பழைய காட்டன் தலகாணி உரையை அதில் போட்டு, ஏன்னா அதில் போட்டால் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கால் நல்லா ஜூம் பண்ணிக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம இந்த காட்டன் துணி போட்டு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என் கால்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு வீட்டுக்குள்ளேயே 20 வருஷம் இருக்கும் கால் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு. அப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஊசி பாயிண்ட் மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வெறும் காலில் நம்ம வைக்கும்போது உடனே நமக்கு வலி எடுத்துடும். ரொம்ப நேரம் நம்ம வைக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த துணி போட்டுட்டு இப்படி நம்மளால் எவ்வளவு நேரம் இதில் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் இதில் நின்றுக்கலாம். நான் இதில் என்ன பண்ணுவேன்னா கால் வலிச்சுன்னா சும்மா இப்படி இந்த எடுத்து இப்படி நின்றுக்குவேன். இப்படியும் நம்ம பண்ணலாம். இல்லை நம்மளால் நிற்க முடியும் அப்படின்னா காலை உள்ளுக்குள்ளே அப்படியே மேலால் அப்படியே வச்சுட்டு அப்படியே கூட நம்ம நின்றுக்கலாம். தொடர்ந்து இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம கால் இப்போ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம், நமக்கு ரொம்ப கால் வலி வந்துருச்சு அப்படின்னாக்கா இதில் அப்படியே நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு அப்படியே அந்த ஹோல்ஸாக இருக்கும் அந்த இடத்துல வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே அந்த கால்வலி நல்லாயிரும். இது இப்போ நிறைய எல்லா ஃபேன்சி ஸ்டோர் கடையிலையும் இருக்குது. வாங்கி இது பயன்படுத்துங்க. கால்வலி பாதத்தில் எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்குது, தொடர் வலி இருக்குது, அதனுடைய வலியை சரி பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இதை தொடர்ந்து பயன்படுத்தினா ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு கேட்குறேன். நன்றி, வணக்கம்.